அனைத்து சர்வசக்திக்கும் என் வணக்கம். காரக ஜோதிடம், அரியலூர் திருஞான சம்பந்த ஜோதிடர். வார்த்த அடிப்படை ஜாதக பலன் தமிழ் எண்ணின் பிரகாரம் சொல்லிக் கொண்டு வருகின்றேன். தமிழ் எண்ணியிடம் இதற்கு முன்னால் கிடையாது. இதற்கு முன்னால் ஆங்கில எண்களின் ஜோதிடம் தான் சொல்லி கொண்டு வந்தார்கள். ஆனால் நான் புதிதாக உருவாக்கப்பட்ட தமிழ் எண்ணின் ஜோதிடம் அது நவக்கிரக அடிப்படையில், நட்சத்திர அடிப்படையும், கிரகத்து அடிப்படையிலும், சாணத்து அடிப்படையிலும் நான் உருவாக்கப்பட்ட எண்களிடம் அமைந்துள்ளது. அதை நான் ஆய்வு செய்து இந்த அனலிட்டிக்ஸ் யூடியூப் மூலமாகவும் ஃபேஸ்புக் மூலம் சொல்லிக் கொண்டு வருகின்றேன். வார்த்தை அடிப்படை ஜாதக பலன் அறிக்கைக்கு 4 எழுத்து. அந்த 4 எழுத்துக்குரிய எண்ணில் 1, 9, 7, 5 இதெல்லாம் கூட்ட 22. அதனுடைய விதி என்பது 4. அப்போ அறிக்கை 4ஆம் இடம். நெருக்கடி அடுத்ததாக நெருக்கடிக்கு 4 எழுத்து, 5 எழுத்து. அந்த 5 எழுத்துக்குரிய எண்ணிலும் 2, 5, 7, 1, 6 இதெல்லாம் கூட்ட 21. அதனுடைய விதி என்பது 3. அப்போ நெருக்கடி என்ற ஒரு வார்த்தைக்கு விதியின் 3ஆம் இடம். அடுத்ததாக தேர்தலுக்கு 4 எழுத்து. அந்த 4 எழுத்துக்குரிய எண்ணிலோ 8, 9, 7, 1 இதெல்லாம் கூட்ட 25. அதனுடைய விதி என்பது 7. அப்போ தேர்தல் 7ஆம் இடம். தேர்தலாக முடிந்து போச்சு. இப்போது எல்லா டிவிகளிலும் செல்லுகள்லையும் கருத்து கணிப்பு சொல்லப்பட்டு வருகிறது. ஆனால் தேர்தல் 7ஆம் இடம். தேர்தலுக்கு 4 எழுத்து. அந்த 4 எழுத்துக்குரிய எண்ணிலோ 8, 9, 7, 1 இதெல்லாம் கூட 25. அந்த தேர்தலுடைய விதியன் 7. அப்போ தேர்தலுக்கு 7ஆம் இடம். அடுத்தது போட்டிக்கு 3 எழுத்து. அந்த 3 எழுத்துக்குரிய எண்ணி தான் 5, 2, 6 இதெல்லாம் கூட்டினாக்க 13. அதோடைய விதி என்பது 4. அப்போ போட்டி என்பது 4ஆம் இடம். 4ஆம் இடம் தான் போட்டி போடுறது. அடுத்ததாக வரித்துறைக்கு 5 எழுத்து. அந்த 5 எழுத்துக்குரிய எண்ணில் 5, 4, 4, 9, 3 இதெல்லாம் கூட்ட 25. அதோடைய விதி என்பது 7. அப்போ வரித்துறைக்கு 7ஆம் இடம். அடுத்ததாக வருமான வரிக்கு 6 எழுத்து. அந்த 6 எழுத்துக்குரிய எண்ணிடம் 5, 5, 8, 9, 5, 4 இதெல்லாம் கூட்டாக்கா 36. அதோடைய விதி என்பது 9. அப்போ வருமான வரி அதனுடைய விதியின் 9. அடுத்தது முடக்கி விடும் என்ற ஒரு வார்த்தைக்கு 7 எழுத்து. அந்த 7 எழுத்துக்குரிய எண்களிடம் 3, 5, 7, 2, 6, 7, 7 இதெல்லாம் கூட்டா 37. அதனுடைய விதிங்கிறது 1. அப்போ முடக்கி விடும் என்ற ஒரு வார்த்தைக்கு விதியின் 1ஆம் இடம். 1ஆம் இடம் தான் துவங்குறதும் முடக்கி விடுறதும் 1ஆம் இடம் தான். அப்போ சிறப்பான ஆட்சிக்கு 3, 4, 5, 6, 7, 8 எழுத்து. அந்த 8 எழுத்துக்குரிய எண் 4, 8, 6, 9, 9, 8, 2, 4 எல்லாம் கூட்டாக 50. அதனுடைய விதி என்பது 5. அப்போ சிறப்பான ஆட்சி தரதே 5ஆம் இடம் தான். அந்த 5வது விதியின் உள்ளவங்க ஜெயிச்சிட்டாக சிறப்பான ஆட்சி தருவாங்க. அதனால் சிறப்பான ஆட்சியோட விதியின் 5. வாக்காளருக்கு 5 எழுத்து. அந்த 5 எழுத்துக்குரிய எண் 3, 7, 8, 7, 9 எல்லாம் கூட்டா 36. அதோடைய விதி என்பது 9. அப்போ வாக்காளர் என்ற ஒரு வார்த்தைக்கு விதியின் 9. அடுத்த குறைகளுக்கு 4 எழுத்து. அந்த 4 எழுத்துக்குரிய எண் 3, 3, 1, 4 எல்லாம் கூட்டாக 10. அதோடைய விதி என்பது 1. அப்போ குறைகள் என்ற வார்த்தைக்கு விதியின் 1ஆம் இடம். அடுத்த வளர்ச்சிக்கு 5 எழுத்து. அந்த 5 எழுத்துக்குரிய எண் 5, 7, 9, 9, 4 எல்லாம் கூட்டா 34. அதோடைய விதி என்பது 7. இப்போ வளர்ச்சி என்ற ஒரு வார்த்தைக்கு விதியின் 7ஆம் இடம். அடுத்தது சுனாமி என்ற ஒரு வார்த்தைக்கு 3 எழுத்து. அந்த 3 எழுத்துக்குரிய எண் 5, 7, 2 எல்லாம் கூட்டாக 14. அதோடைய விதி என்பது 5. அப்போ சுனாமிக்கு 5ஆம் இடத்து பலன். 5ஆம் இடம் 5ஆம் இடம் ஒரு அழிமானத்தை குறிக்கக்கூடிய இடம் தான். 5ஆம் இடத்துக்கு சென்று தான் எல்லாமே கற்றுக்கிட்டு சுனாமி உருவாக்குறது எல்லாம் 5ஆம் இடம் தான். ஆனால் அடுத்த அந்த கருத்து கணிப்புக்கு 8 எழுத்து. அந்த 8 எழுத்துக்குரிய எண்ணி தான் 1, 5, 4, 9, 1, 7, 6, 2 இதெல்லாம் கூட்டா 45. அதோடைய விதி என்பது 9. இப்போ கருத்து கணிப்போட விதியின் 9. இப்போ கருத்து கணிப்பு தான் எல்லா டிவிலையும் எல்லா செல்லுக்காரங்களும் கருத்து கணிப்பை பற்றி தான் பேசிகிட்டு இருக்காங்க. ஏன்னா நடந்து கொண்டு இருக்கக்கூடிய கட்சிகளுக்கு ஒரு விதமான வார்த்தைகள், புதுசாக வரவங்களுக்கு ஒரு வார்த்தை சொல்லப்பட்டு வருகிறது. ஆனால் கருத்து கணிப்புங்கிறது எத்தனையோ
எலெக்ஷன் தேர்தலை வந்து பார்த்துக்கிட்டு வரோம். கருத்து கணிப்புலாம் மாறி வருது. ஆனால் கருத்து கணிப்பு இது 9ஆம் இடம். அதனால் இன்றைக்கு வந்து கருத்து கணிப்பு மிக ஜோராக எல்லா டிவிக்காரங்களும் சொல்லிட்டு வராங்க, எல்லா சேனல்காரங்களும் சொல்லிட்டு வராங்க. அதாவது கருத்து கணிப்போட விதியின் 9. அடுத்தது செல்வாக்கு. செல்வாக்குங்கிற வார்த்தைக்கு 5 எழுத்து. அந்த 5 எழுத்துக்குரிய எண்ணிடம் 6, 1, 3, 7, 3 இதெல்லாம் கூட்டா 20. அதோடைய விதி என்பது 2. அப்போ செல்வாக்கு என்ற ஒரு வார்த்தைக்கு விதியின் 2ஆம் இடம். 2ஆம் இடம் வந்து யாருக்காவது ஒருத்தருக்கும் 2வது விதியன் அமைந்து விட்டால் அவர் எந்த நிலையிலும் தோற்பதில்லை, அவர்கள் வந்து வெற்றி பெறுவார்கள். அதான் செல்வாக்குங்கிறது 2ஆம் இடம். அது செல்வாக்கு என்ற ஒரு வார்த்தை வைத்து தான் குடும்பஸ்தானம் என்று சொல்லப்பட்டது. அப்போ செல்வாக்கு 2ஆம் இடத்திலிருந்து சுப கிரகங்களெல்லாம் பலனுள்ள கிரகங்கள் அமைந்து விட்டால் அவர்கள் செல்வாக்கு, அவர்கள் எதை எடுத்தாலும் வெற்றி பெறுவார்கள் என்பது 2ஆம் இடத்தை வைத்து. அடுத்தது உதிரி. உதிரிக்கு வந்து 3 எழுத்து. அந்த 3 எழுத்துக்குரிய எண்ணிடம் 3, 8, 4 எல்லாம் கூட்டாக 15. அதோடைய விதி என்பது 6. அப்போ உதிரிக்கு என்ற ஒரு வார்த்தைக்கு விதியின் 6. அடுத்த அந்த நயம். நயம் என்ற ஒரு வார்த்தைக்கு 3 எழுத்து. அந்த 3 எழுத்துக்குரிய எண்ணு 8, 2, 7 எல்லாம் கூட்டாக 17. அதோடைய விதியின்கிறது 8. 8ஆம் இடம் வந்து மறைவிட சாணம். அந்த மறைவிட சாணம் தான் நயத்தை குறிக்கிறது. அப்போ வந்து நயம் என்ற ஒரு வார்த்தைக்கு விதியின் 8. அடுத்து அந்த ஆதரவு. ஆதரவுக்கு வந்து 4 எழுத்து. அந்த 4 எழுத்துக்குரிய எண்ணும் 8, 7, 3, 7 எல்லாம் 25. அதோடைய விதி என்பது 7. இப்போ ஆதரவு என்ற வார்த்தைக்கு விதியின் 7. ஒருத்தருக்கு வந்து 7ஆவது விதியினே அமைந்து விட்டாலும் அல்லது 7ஆவது விதி என்ன உள்ளவர்களை வந்து ஆதரவாக வைத்து கொண்டால் அவர் வெற்றி பெறுவார் என்பது விதி. அதான் ஆதரவு. ஆதரவுடைய விதியின் 7. யாருக்கு அந்த 7ஆவது விதியில் சேருகிறதோ அவர்கள் வெற்றி பெறுவார். அதான் ஆதரவு. அடுத்து அந்த பெருகு. பெருகு என்ற வார்த்தைக்கு 3 எழுத்து. அந்த 3 எழுத்துக்குரிய எண்ணும் 3, 5, 3 எல்லாம் கூட்டாக 11. அதோடைய விதி என்பது 2. பெருகு என்ற வார்த்தைக்கு 2ஆம் இடம். அப்போ செல்வாக்கு என்ற 2ஆம் இடம், பெருகும் என்ற வார்த்தைக்கும் 2ஆம் இடம் தான். அடுத்தது சிறுமி. சிறுமிக்கு 3 எழுத்து. அந்த 3 எழுத்துக்குரிய எண் 4, 1, 2 எல்லாம் கூட்டாக 7. அப்போ சிறுமியோட விதியும் 7. 7ஆம் இடம் சிறுமி. 7 வயசு வரை சிறுமியை குறிக்கிறது. 6 வயசு வரை தான் ஒரு கணக்கில் சொல்லியிருக்காங்க. ஆனால் இங்கே வந்து தமிழ் எழுதி பெறாத சிறுமி 7ஆம் இடம். அடுத்து அந்த கம்மாளன். கம்மாளனுக்கு வந்து 5 எழுத்து. அந்த 5 எழுத்துக்குரிய எண் 1, 7, 8, 7, 6 எல்லாம் கூட்டாக 35. அதோடைய விதி என்பது 8. அப்போ கம்மாளன் என்ற ஒரு வார்த்தைக்கு விதியின் 8. அடுத்து அந்த வடிவம். வடிவத்துக்கு 4 எழுத்து. அந்த 4 எழுத்துக்குரிய எண்ணிடம் 5, 6, 5, 7 எல்லாம் கூட 23. அதோடைய விதி என்பது 5. அப்போ வடிவம் எதுக்குமே வடிவம் 5ஆம் இடம் தான் வடிவம் தருது. அந்த 5ஆம் வீடு வந்து வடிவம் தரக்கூடியது 5ஆம் இடம். அடுத்து அந்த திரவம். திரவத்துக்கு 4 எழுத்து. அந்த 4 எழுத்துக்குரிய எண் 8, 3, 5, 7 எல்லாம் கூட்டாக 23. அதோடைய விதி என்பது 5. அப்போ திரவம் என்ற ஒரு வார்த்தைக்கு 5ஆம் இடத்து பலன். அடுத்து அந்த பாதரசம். பாதரசம் நாம் பள்ளிக்கூடத்தெல்லாம் படிச்சிருக்கோம். ஆனால் பாதரசம் என்ற ஒரு வார்த்தைக்கு 5 எழுத்து. அந்த 5 எழுத்துக்குரிய எண்ணும் 7, 7, 3, 3, 7 எல்லாம் கூட 27. அதோடைய விதி என்பது 9. பாதரசம் என்ற ஒரு வார்த்தைக்கு 9ஆம் இடம். அடுத்து அந்த டீசல். டீசலுக்கு வந்து 3 எழுத்து. அந்த 3 எழுத்துக்குரிய எண் 4, 3, 1 இதெல்லாம் கூட்டாக 8. அப்போ டீசல் என்ற ஒரு வார்த்தைக்கு விதியின் 8ஆம் இடம். அடுத்து அந்த பெட்ரோல். பெட்ரோலுக்கு வந்து 4 எழுத்து. அந்த 4 எழுத்துக்குரிய எண் 3, 2, 8, 1 இதெல்லாம் கூட்டாக 14. அதோடைய விதி என்பது 5. அப்போ பெட்ரோல் என்ற வார்த்தைக்கு விதியின் 5. அடுத்து அந்த நாட்டாமை. நாட்டாமைக்கு வந்து 4 எழுத்து. அந்த 4 எழுத்துக்குரிய எண்ணும் 6, 2, 3, 5 எல்லாம் கூட்டா 16. ஒரு விதி என்பது 7. இப்போ நாட்டாமை என்ற ஒரு வார்த்தைக்கு விதியின் 7. தர்மஹர்த்தா. தர்மஹர்த்தாவுக்கு வந்து 7 எழுத்து. அந்த 7 எழுத்துக்குரிய எண்ணும் 7, 9, 1, 9, 4, 8 எல்லாம் கூட்ட 39. அதோடைய விதிங்கிறது 3. தர்மஹர்த்தா அதோடைய விதி என்பது 3. குடும்ப தலைவன். குடும்ப தலைவனுக்கு வந்து 6 எழுத்து. 8 எழுத்து. அந்த 8 எழுத்துக்குரிய எதுவும் 3, 7, 7, 9, 7, 8, 5, 6 எல்லாம் கூட்டாக்க 52. அதோடைய விதி என்பது 7. குடும்ப தலைவன் அப்படிங்கிற வார்த்தைக்கு விதியின் 7. அடுத்து அந்த கொசு. கொசுக்கு 2 எழுத்து தான். அந்த 2 எழுத்துக்குரிய எதுவும் 3, 5 எல்லாம் கூட்டாக 8. அப்போ கொசு வந்து 8ஆம் இடம். அடுத்து அந்த ஒரே எழுத்து அதுக்கு 9 தான். விதியின் 9. தேனி. அடுத்தாது தேனி. தேனிக்கு வந்து 2 எழுத்து. அந்த 2 எழுத்துக்குரிய எழுதும் 1, 8 எல்லாம் கூட்டாக 9 தான். அப்போ வந்து தேனி 9ஆம் இடத்து பலன். அப்போ வந்து தேனி வந்து எப்போதுமே நரகத்தில் உட்காராதுங்க. தேனி எப்போதும் நரகத்திலே உட்காராது. வாசனை உள்ள மலர்களில் தான் உட்காரும்.
அதனால் வந்து ஈ போல் போயிட்டு தேனீக்கு வந்து உட்காராது. அதனால் வந்து வாசனை உள்ள திரவத்தில் தான், வாசனையான இடத்துல தான் தேனி வரும். வண்டு, அடுத்தது வண்டுக்கு 3 எழுத்து. அந்த 3 எழுத்துக்குரிய எண்கள்னா 5, 3, 7 எல்லாம் கூட்டா 15. அதோடைய விதி என்பது 6. அப்போ வண்டு 6ஆம் இடம். கரையான், அடுத்து அந்த கரையானுக்கு வந்து 4 எழுத்து. அந்த 4 எழுத்துக்குரிய எண் 1, 7, 9, 6 எல்லாம் கூட்டா 23. அதோடைய விதி என்பது 5. கரையான் என்ற ஒரு வார்த்தைக்கு 5ஆம் இடம். கரையான் வந்து 5ஆம் இடம். அதனால் வந்து ஜாதகம் என்பது ஒவ்வொரு வார்த்தைக்கு அடிப்படையில் தான் ஜாதக பலம் சொல்லி கொண்டு வருகின்றோம். ஜாதகம் என்பது ஒவ்வொரு வார்த்தை அடிப்படையில் தான். அது ஆங்கில நியூமராஜியில் கூட எல்லாமே அப்படித்தான். அதனால் வந்து ஆங்கில நியூமராஜி ஜோதிடம் இது போல் யாரும் சொல்லி இது சரியான பலன் யாருமே எழுதுனதில்லை. ஆனால் நான் உருவாக்கப்பட்ட தமிழ் ஜோதிடத்தை நானே ஆய்வு செய்து இந்த யூடியூப் அனலிட்டிக்ஸ் மூலமாக நான் சொல்லி கொண்டு வருகின்றேன். இது வார்த்தை அடிப்படை எல்லாமே நிஜம். தமிழுக்கு 240 எழுத்து. அந்த 240 எழுத்துக்கும் தனித்தனி எண்கள் கொடுக்கப்பட்டு அவையில் வார்த்தை அடிப்படையில் அனலிட்டிக்ஸ் என்ற ஆராய்ச்சி மூலமாக நான் சொல்லி கொண்டு வருகின்றேன். இதை எல்லோரும் ஆதரவு தரும்படி மிக பணியும்படி கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.